தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜயை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு மீண்டும் பதவி வழங்கினார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு மீண்டும் பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பெரம்பூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 54% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அந்த கட்சியின் பொருளாளர் திலகபாமா ஜோசப் விஜயை எதிர்த்து மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார். 4% வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்தார். திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் ஆவார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. மீண்டும் தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் தேர்வு செய்யப்பட்டார். ஜோசப் விஜயை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட திலகபாமாவுக்கு மீண்டும் பொருளாளர் பதவி வழங்கினார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். திலகபாமா மீண்டும் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் திலகபாமா போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.